பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த மீண்டும் டெய்லி டெய்லிஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவனுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்க அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் க்ஷேமமாய் சுகமாய் இருப்பீர்கள், கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தையை பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வேத புஸ்தகத்தில் யோப் என்ற புஸ்தகம் 42 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜோப் சாப்டர் 42 verse 2. ஏசப்போடைய வார்த்தை எப்படியாச்சும் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்ததை தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமேன். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்வேன் என்று ஏசப்பா நினைத்திருக்கிறாரோ, என்னென்ன வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற ஏசப்பா உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள். ஆனால் யோபினுடைய நம்பிக்கை பாருங்க, ஏசப்பா மேலே அவர் நம்பிக்கையாக இருந்தார். என்ன சூழ்நிலையிலோ ஏசப்பா மேலே இருக்க நம்பிக்கை அவர் விட்டு கொடுக்கல. என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்தார். அதனால தான் யோபு சொல்கிறார், தேவரீ நீ சகலத்தை செய்ய வல்லமை உள்ள தேவன். ஆமேன். என் கண்பார்களே, இன்றைக்கு இதை பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் கூட ஏசப்பா எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம், என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை, போராட்டங்களை கண்டு நீங்கள் கலங்காதீங்க. யோபுடைய வாழ்க்கையிலுக்குள்ள எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள். யோபுடைய சிநேகிதர் நினைத்தாங்க இனி அவன் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போயிடுது. ஏன்னா யோபுக்கு இந்த ஆஸ்திகள் எழுந்து போனா, பிள்ளைகளை எழுந்து போனா, சரீரத்தில் சுகத்தை எழுந்து போனா. ஆனால் யோபு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தார். அதனால தான் ஏசப்பா யோபுடைய நம்பிக்கை பார்த்து இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் இரட்டித்தனையாய் கொடுத்தார். ஆமே. இதை பார்க்குற உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒருவேளை நீங்கள் சொல்லுறீங்களா, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, நான் விரும்புகிற காரியம் வாழ்க்கையில் நடக்கவில்லை, என் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஏசப்பா உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, அவரை நம்புங்க. ஏசப்பா நான் உண்மை நம்பியிருக்கேன். ஏசப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறீரோ, எனக்கு என்னென்ன நன்மைகளை நீங்கள் வைத்திருக்கிறீரோ அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை மனுஷர்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை தடை செய்யணும்னு நினைக்கலாம், உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை தடை செய்ய நினைக்கலாம். ஆனால் ஏசப்பா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்காரோ, என்ன நன்மைகள் வைத்திருக்கிறாரோ, உங்களை குறித்து என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். யோபு எப்படி கர்த்தரை நம்பினாரோ அதே போல இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை பார்க்காதீங்க, உங்கள் பிரச்சனையை பார்க்காதீங்க. ஒரே விசுவாசமாக சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு செய்ய நினைத்ததை ஒருவனும் தடை செய்ய, அதை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிற. நீங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது இன்றைக்கே ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே ஏசப்பா, இந்த வேலை கூட ராஜா என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஏசப்பா எந்தெந்த காரியங்கள் வாய்க்காதபடி நடக்காதபடிக்கு சோர்ந்து போயிருக்காங்களோ, மன தளர்ந்து போயிருக்காங்களோ, அப்பா உங்களுடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் செய்ய நினைத்ததை தடைப்பட சகலத்தை செய்ய நீங்கள் வல்லமை உள்ள தேவனப்பா. என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த அற்புதத்துக்காக அதிசயங்களுக்காக அப்பா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, உண்மையே நம்பியிருக்காங்கப்பா. யோபுக்கு எப்படி இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து இரட்டித்தனியாய் ஆசீர்வதித்தீரோப்பா, அதே போல் என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கூட அப்பா இழந்து போன எல்லா ஆசீர்வாதம், இழந்து போன எல்லா நன்மைகள், சுகங்கள் எல்லாவற்றையும் இரட்டித்தனியாய் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிப்பதுக்காய் ஸ்தோத்திரப்பா. அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.